பிறந்தோடனே எங்க அப்பாவுக்கு வந்து வேலை போயிடுச்சு. அம்மாவுக்கு 19 இயர்ஸ், அப்பாவுக்கு ஒரு 22 இயர்ஸ். 2 பேருமே வேலை இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அப்பதான் பிறந்திருந்தேன். அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய லக்கில் நான் பிறந்திருக்கேன்னு. அது சின்ன கடை தான், மளிகை கடை தான். அந்த கடையை ரன் பண்ணிட்டு என்னையும் என் தங்கச்சியும் படிக்க வச்சாங்க. 10th + 2ல வந்து அபோவ் 95% எடுத்து நல்ல மார்க் தான் எடுத்தேன். ஒரு ஐடியில் ஒரு பேக் எண்ட்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. மந்த்லி 15 கிட்ட வந்துருந்தாங்க. அதை வச்சு என்னோட எஜுகேஷன் வந்து கட்டணும். அம்மா வந்து பேங்க் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. இந்த நகையை கடன் வைக்கிறது இல்லை, அதெல்லாம் நம்ம பசங்க தான் இருக்காங்க, வேலையில இருக்காங்க, நீங்க போய் படி அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்பா சொன்னாங்க என்ன சுரேஷ் போவாங்க, அங்க உனக்கு நல்லா சொல்லி தராங்க, நிறைய பேர் கிளியர் பண்ணிருக்காங்க அப்படின்னாங்க. சரி போய் ரிசல்ட் பார்த்துட்டு வரதுனே வந்து கிளியர் ஆயிடுச்சு. அம்மா கால் பண்ணிட்டு, அப்பா கால் பண்ணிட்டு, தங்கச்சி கால் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்றதே தெரியல. அப்புறம் இன்னொரு சாங்ல ஒரு லைன் வரும், வெற்றி வந்தால் தூக்கி போடு, தோல்வி வந்தால் வேட்டையாடு. அந்த ஒரு சாங் எனக்கு தோணிட்டே இருக்கும். நான் இந்த ரிசல்ட் வந்தப்போ அதான் நினைச்சேன். வெற்றி வந்தால் தூக்கி போடு, தோல்வி கண்டால் வேட்டையாடு. உப்புக்கோட்டை இனிமேல் இதுதான். முத்து முத்தாய் வேர்வையோடு ஜல்லிக்கட்டாய் துள்ளியாடு. தொட்டதெல்லாம் துலகம் இனிதான்.